நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோஷ்டி மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்திற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் வருகை புரிந்திருந்த நிலையில் அங்கு கோஷ்டி மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் நாமகிரிப்பேட்டையிலிருந்து பொதுமக்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் எங்கள் பகுதியினரை எப்படி அழைத்துச் செல்லலாம் என கோரி அங்கு வாக்குவாதம் நடைபெற்றதாகவும் தெரிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிருத்வி வழங்கிட கேட்கலாம். பிருத்வி, வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அங்கு கோஷ்டி மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் பிருத்வி. வணக்கம் சிந்துஜா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் ராசிபுரம் நகராட்சியில் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும், பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக ராசிபுரம், வெண்ணந்தூர், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்களை 4 சக்கர வாகனத்தில் கட்சியினர் அழைத்து வருகின்றனர். அந்த வகையில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேந்தமங்கலம் சந்திரசேகரர் ஆதரவாளர்கள் நாமகிரிப்பேட்டை பகுதியில் இருந்து பொதுமக்களை 4 சக்கர வாகனத்தில் அழைத்து வந்துள்ளனர். இதனை அறிந்த நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் வாகனத்தை தடுத்து நிறுத்தி எனது பகுதியில் இருந்து ஏன் பொதுமக்களை அழைத்து செல்கிறீர்கள் என கூறி அந்த வாகனத்தில் இருந்த நபர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாகனத்தை சிறைபிடித்துள்ளார். அப்போது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றவே ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இச்சம்பவம் தகவல் அறிந்து ராசிபுரம் டிஎஸ்பி விஜயகுமார் சம்பவ இடத்திற்கு சென்று கட்சி நிர்வாகிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் கோஷ்டி மோதல் கைவிடப்பட்டது. தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களை அழைத்து வந்த கட்சி நிர்வாகிகளே கோஷ்டி மோதலில் ஈடுபட்டு ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிருத்விராஜ்.